இந்த கால ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இடைப்படும்படியாய், நாம் இருக்கிற இடங்களிலே தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும்படியாய், அவருடைய அளவில்லாத மகிமை நம்மை ஆட்கொள்ளும்படியாய் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் அவரை துதிப்பேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் அவரை துதிப்போமா? அவருடைய பிரசன்னம் நம்மத்திலே கடந்து வரும்படியாய், இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய மகிமை நம்மை நிரப்பும்படியாய், நாம் இருக்கிற இடங்களிலே அவருடைய மகிமை நிறைவாய் தங்கியிருக்கும்படி எல்லாரும் கொஞ்ச நேரம் அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிப்போம். அவர் நல்லவர், அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் தருகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நம்புகிறவர் ஒரு நாளும் அவர் கைவிடுகிறது இல்லை. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ண. நல்லவரே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, நாங்களும் துதிக்கிறோம். இரக்கம் நிறைந்தவரே, நாங்களும் அன்போடு துதிக்கிறோம் ஐயா. ஆமென். ஆண்டவரே, நீ நல்லவர், நீர் போதுமானவர், நீர் எங்களோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்கி எங்களை ஆண்டவரே ரட்சித்து எங்களை வழி நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ எங்கள் மெய்ப்பராய், எங்கள் போதகராய், எங்கள் ஆண்டவர் வழிகாட்டியாய் நீர் இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உடைய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ நல்லவர் அப்பா, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இத்த மட்டும் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் நீர் எங்களுக்கு நல்லவராக இருந்தீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் துதிங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிங்க. நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் துதிப்போமே. துதிகளில் பிரியப்படுகிற ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஐயா. நீ நல்லவர், நீ நல்லவர். வாயத்திறந்து சொல்லுங்க, நீ நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுங்க. ஆண்டவரே, நீ நல்லவர் அப்பா. எல்லா இக்கட்டுகளின் மத்தியிலும் நீ நல்லவராகவே இருந்து வந்ததற்காய் ஸ்தோத்திரம். எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் கர்த்தர் நீ நல்லவராகவே இருந்து வந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை வெறுமையாக்குகிறோம் ஐயா. இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் எங்கள் ஆண்டவருடைய ஆளுகை நிறைவாய் இருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பொறுப்பெடுப்பீராக ஆண்டவரே. நீர் எங்களோடு இடைப்படுவீராக, எங்களோடு பேசுவீராக ஆண்டவரே. எங்களோடு ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அப்ப எங்களை கிரியை செய்யும் நாங்கள். Lord, let us feel your presence, oh God. Let us feel your anointing this morning, oh Father. கிருபை எங்களோடு கூட இருக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நீங்களை வழி நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். துதியான மகிமை நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் சர்வ வல்லவர். ஆண்டவர் இன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் நமக்கு. பூரண கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பூரண கிருபை, நித்திய கிருபையுடன் நமக்கு இறங்குவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால வீட்டில் என்ன பண்ணுங்க, ஹல்லேலூயா, கைகளை தட்டி கைகளை அசைத்து ஆளுகை செய்கிறவர் என்ன பண்ணணும்? கைகளை அசைத்து தட்டி தான் என்ன பண்ணணும்? பாடணும். அவர் சமூகத்தில் உற்சாகமாக இருப்பது நல்லது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். அனைத்து உயிர்களை பாடுங்கள்னா, சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பதாக சொல்லுங்களேன். சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பதாக. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவனுங்களும் அவர்களை பாடணும். ஆண்டவர் அதற்கு தான் ஜீவனை கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாமா? கரங்களை தட்டுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். அனைத்து உயிர்களை அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். அனைத்து உயிர்களை பாடுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருவந்தார்
உள்ளவரே நம் கர்த்தரோ நல்லவரே கிருபை உள்ளவர் நம்பத்தக்கவர் தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர் நம்பத்தக்கவர் தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா வாழ்க 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 இனிமேலும் வருபவர் ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க இனிமேலும் வருபவர் வாழ்க ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா ஹalleluya கர்த்தாதி கர்த்தா ஏவன் எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க இருப்பவர் வாழ்க வாழ்க இனிமேலும் வருபவர் வாழ்க ஹalleluya ஒரு தடவை சொல்லலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் ராஜாதி ராஜாவே கரங்களை உயர்த்தி நீ வாழ்கன்னு சொல்லுங்களேன். உன் நாமம் வாழ்க, நீ வாழ்க, நீர் வாழ்க, கர்த்தாதி கர்த்தாவே நீர் வாழ்க, உன் நாமம் வாழ்கப்பா, நீ வாழ்க, வாழ்க, எப்போதும் எங்களோடு இருப்பவரே நீர் வாழ்க. நீங்க வாழணும்பா, ஆமென். நீங்க வாழணும். ஏன்னா பூரண கிருபையுடன் எங்களுக்கு இறங்குவேன் நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்க. ஓ ஹalleluya ராஜாதி ராஜன ஓ ஹalleluya சந்தோஷத்தை இழந்துடாதீங்க. அவர் சமூகத்துல உற்சாகமாக இருப்பது நல்லது, சந்தோஷமாக இருப்பது. தாவீது சொல்றாரு பாருங்க, எல்லா இடுக்கண்களில் இருந்தும் நான் கண்ணீர் விட்டு அழுதேன் புலம்பினேன், ஆனாலும் என் ஆண்டவர் எல்லா இடுக்கண்களில் இருந்தும் என்னை நீக்கி என்னை மீட்டுக் கொண்டார்னு தாவீது ராஜா சொல்றாரு. அவர் சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தபடினால எப்போதும் நான் அவரை பாடுவேன், எப்போதும் நான் அவரை துதிப்பேன் என்று அவ்வளவு பெரிய ராஜா சொல்றாரு. ஹalleluya ஆமென். இந்த இடம் நமக்கு ஒரு டெம்பரவரி தான். ஹalleluya. இந்த மனித வாழ்க்கையில பாடுகள் உண்டு, சஞ்சலம் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை நமக்கு என்ன பண்ணிருக்காரு, உயர்ந்த ஸ்தலத்தை நமக்கு சீயோன்ல வச்சிருக்காரு. ஹalleluya. அதை நோக்கி நம்ம என்ன பண்ணணும், கால்களை எடுத்து வைக்கணும். ஹalleluya. நம்மள என்ன பண்ணணும், முதல்ல பரிசுத்தப்படுத்தணும். ஹalleluya. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் அவரை தரிசிக்க முடியாது என்று வேதத்துல பார்க்கிறோம். ஹalleluya. பரிசுத்தம் 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 பரிசுத்தம். ஹalleluya. இந்த நேரத்துல நம்முடைய பாவங்கள் எதுவா இருந்தாலும் ஒரு நிமிஷம் என்ன பண்ணுங்க, அறிக்கை செஞ்சிருங்க, ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, சீயோன் பர்வதத்துக்கு நான் வரணும்பா, எனக்காக நீங்க கட்டி வச்சிருக்கீங்களே அந்த சீயோன் பர்வதத்துக்கு நான் வரணும். ஒரு விஷயம் என்னை தாழ்த்தி நான் ஒப்பு கொடுத்துறேன்பா. நீங்க தான்பா எனக்கு, நீங்க இல்லாம என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, நீங்க இல்லாம எனக்கு ஒண்ணுமே இல்லப்பா. ஏன்னா எல்லாவற்றிற்கும், எல்லா சுவாசம் உள்ள உயிர்களுக்கும் நீங்க தகப்பனா இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி 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 நன்றின்னு சொல்லி என் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே, என் பூரண சீயோனே என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாக கரங்களை தட்டி பாடலாமா? ஆமென். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஓ ஹalleluya. கரங்களை தட்டுவது அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவது. ஓ ஹalleluya. அந்த ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்துவது, அந்த கர்த்தாதி கர்த்தாவை மகிமைப்படுத்துவது. கரங்களை தட்டுங்க பாப்போம் உற்சாகமா. ஆமென். உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே, பூரண சீயோனே. உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே, பூரண சீயோனே. கண்மலையின் மேல் அழகு போல் உன்னதத்தில் வாழ்வோம். இயேசு பக்தர்களே ஜெய
கண்மலையே அரணே சீயோனே அவராவியால் பிறந்தோ ஏழு தூண்களுடன் திட அஸ்திவாரமுடன் இயேசுவின் மேல் இந்த வீராய் நாம் இறங்கிடுவோம். உயர்ந்த வாசஸ்தலமதுவே பூரண சீயோனே அன்பின் பூரணமே அதிலே பயமில்லை அன்பரில் சுவிட அதை நாடி பெற்றிடவே ஆவியால் நிறைந்தே அவர் அன்பிலே நடந்தே ஆவிரிந்த ஆத்துமாவில் ஆனந்தம் கொள்வோம். உயர்ந்த வாசஸ்தலமதுவே பூரண சீயோன். சீயோனே சமாதானமே விசுவாச நம்பிக்கை பரிசுத்தமே மரணத்தின் பாடுகளே தேவ சாயலுமே நம்மின் பூரணமடைய தூய வாழ்வை நாடி நாம் முன்னேறி செல்வோம். உயர்ந்த வாசஸ்தலமதுவே பூரண சீயோனே ஓட்டமே நயமாய் நாம் கூடியே முடிக்க ஒவ்வொரு தினமும் புதிய பலன் அடைவோம். பாவ சாபங்களும் புதிய ஆசையும் ஜெயிப்போம். ஆளுநரை வேகம் தாண்டி அக்கறை சேர்வோம். உயர்ந்த வாசஸ்தலமதுவே பூரண சீயோனே பாரங்கள் வழியே இறங்கி மரண் வருவார். வாஞ்சையாய் சபையாய் அன்றே துணை சந்திப்போம். மீட்பின் நாள் நெருங்க மலைகள் உயர்ந்திடுவோம். பாக்கியவான்களில் நாமும் பங்கடைந்திடுவோம். உயர்ந்த வாசஸ்தலமதுவே பூரண சீயோனே உயர்ந்த வாசஸ்தலமதுவே பூரண சீயோனே உன்னதத்தில் வாழ்வோம். இயேசு பக்தர்களே ஜெயமித்தே பிதாவுடன் காண்போம். உயர்ந்த வாசஸ்தலமதுவே பூரண சீயோனே ஹalleluya ஹalleluya அவரை தொடர்ந்து துதிக்கும் வண்ணமாய் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. சங்கீதக்காரன் மிக தெளிவாய் சொல்லுகிறான், கர்த்தரை துதியுங்கள், அவரை துதியுங்கள். அவரை துதிக்க துதிக்க நமக்கு விடுதலை. எங்கு தேவனுடைய நாமம் துதிக்கப்படுகிறதோ அங்கு விடுதலை நாம் உணர முடியும். சங்கீதக்காரன் வெறுமனே துதிக்கிறது மாத்திரம் சொல்ல, அவர் சொல்ல, தேவாதி தேவனை துதியுங்கள். அவர் வானங்களை ஞானமாய் படைத்தார். வானங்களை படைத்தது மாத்திரமல்ல, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்த தேவன். ஹல்லேலூயா. ஏன் அவரை துதிக்க வேண்டும்? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வேதம் தெளிவுபடுத்துகிறது, அவர் நம்மை தாழ்வில் நினைத்தார். தாழ்வில் நினைக்கிறது மாத்திரமல்ல, நமக்கு வாக்கு தத்தங்களை விட்டு விட்டு சென்றிருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி முடிக்கிறதிலும் அவர் வல்லவராய் இருந்து வருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லாமே, சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. அவர் நம் தேவன். ஹல்லேலூயா. வானாதி வானவனம் இயேசுவை வாத்தியங்கள் முழங்க நாம் அவரை பாட போகிறோம். அவர் தேவாதி தேவன். கரங்களை தட்டி உற்சாகமாய் வானாதி வானவனம் இயேசுவை வானங்கள் முழங்கிட பாடுவோம்.
கீதம் பாடுவோம். தேவாதி தேவன் இயேசுவை நாட்டியங்கள் ஆடி பாடுவோம். வானாதி வானவன் இயேசுவை வாத்தியங்கள் முழங்கிடும் பாடுவோம். தேவாதி தேவன் இயேசுவை நாட்டியங்கள் ஆடி பாடுவோம். வானவரன் இயேசுவை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் தந்தவரை பாடுவோம். வாக்குமாரா தேவனை கொண்டாடுவோம். வாக்குத்தத்தம் தந்தவரை பாடுவோம். வாக்குமாரா தேவனை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாரி வந்த பரலோக நாயகன் பலியாகி என்னை மீட்டுக் கொண்டாரே. வாரி வந்த பரலோக நாயகன் பலியாகி என்னை மீட்டுக் கொண்டாரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவசைத்தில் வாழ்ந்து வந்த என்னை பாசக்கரம் நீட்டி அவர் தூக்கினார். பாவசைத்தில் வாழ்ந்து வந்த என்னை பாசக்கரம் நீட்டி அவர் தூக்கினார். ஹல்லேலூயா 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 இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நின்று கொஞ்ச நேரம் அவரை துதிக்க போகிறோம். நீ நல்லவர், எனக்காய் வந்த தெய்வ நீர். என்னுடைய பாவங்களை மீட்கும்படிக்கு, என்னை ரட்சிக்கும்படிக்கு கொஞ்ச நேரம் உயர்த்துங்கள். நீர் நல்லவர், உமக்கு நன்றி. பாவச்செயலில் வாழ்ந்த என்னை மீட்கும்படிக்கு வந்தீரே. சொல்லுங்க உனக்கு நான் உயர்த்திக் கொண்டே இருப்போம். We bless you, God. Hallelujah. 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 We praise you, Lord. We praise you, Jesus. We bless you, Lord. சொல்லுங்க just keep singing. Keep praising his name. சொல்லுங்க ஆண்டவரே, நீர் எனக்காய் ஜீவன் தந்தவர் ஐயா. என்னை மீட்கும்படிக்கு, பாவ சேற்றிலிருந்து என்னை மீட்கும்படிக்கு, என்னை உயிரோடு எழுப்பும்படிக்கு, என்னை மீட்கும்படிக்கு, என்னை காப்பாற்றும்படிக்கு ஜீவனை தந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க oh we bless you Lord. We bless you, we bless you, we bless you, we bless you name. oh rama mama சொல்லுங்க சொல்லுங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. oh we bless, we bless, we bless. oh raka baba baba சொல்லுங்க. எல்லாரும் ஆவியில நிறைந்து கொஞ்ச நேரம் தேவனை துதிப்போம், தேவனை துதிப்போம் கொஞ்ச நேரம். oh raka mala na na she ere mele lukara laba சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. துதிங்க துதிங்க துதிங்க. உன்னை மீட்டது உண்மை என்றால், உன்னை ரட்சித்தது உண்மை என்றால், உன்னை அபிஷேகித்தது உண்மை என்றால் கொஞ்ச நேரம் வரை துதிங்க. எஸ் ஃபாதர், என்னை மீட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ரட்சிக்கும்படிக்கு உலகில வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்காக வாக்குத்தத்தங்கள் தந்தவர், அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் வரைக்கும் கர்த்தாவே நீர் என்னை கைவிடவில்லையே. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா
ஹalleluya 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 ஹalleluya. கொஞ்ச நேரம் அவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, என்னை மீட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, என்னை ரட்சித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி 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 அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் மாறாதவர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறார், யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் மேலில் பற்றாது, அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனப்பற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உனக்கு ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனப்பற்றாய். சூழ்நிலைகளை கண்டு ஒரு நாளும் பயப்படாதே, வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர். பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுதும், நீ ஆறுகளை கடக்கும் பொழுதும், நீ அக்கினியில் நடக்கும் பொழுதும் நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. பயப்படாதே, பயப்படாதே, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. உன்னை ரட்சிக்கும்படிக்கு, உன்னை மீட்கும்படிக்கு, உன்னை காப்பாற்றும்படிக்கு, உன்னோடு இருக்கும்படிக்கு அவர் உனக்காய் உலகிலே வந்திருக்கிறார். கொஞ்ச நேரம் அந்த ஆண்டவருடைய அன்பை நினைத்து பார், அந்த அன்பை உணர்ந்து பார். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய குறைகள், என்னுடைய குற்றங்கள், என்னுடைய மீறுதல்கள் ஒருவேளை ஐயா உமக்கு பிரியமில்லாமல் நான் நடக்கிற வழிகள் இருக்கும் என்று சொன்ன ஆண்டவரே, இந்த ஒரு விசை எனக்கு இறங்குங்கப்பா, எனக்கு இறங்குங்க ஆண்டவரே. அவர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறது, பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். சூழ்நிலைகளை கண்ட பயம், சூழ்நிலைகள் என்னை மிகவாய் தள்ளி ஒரு விதமான இக்கட்டுக்குள் என்னை கொண்டு போய் விடுகிறது. நான் சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் என் தேவன் நான் மறந்து விடுவேன். This is the time to discover your God, a time to understand your Father's love. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுமா? உன் தேவன் மேல் நீ வைத்திருக்கிற அன்பை, உன் தேவன் மேல் நீ வைத்திருக்கிற அன்பை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நேரம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் நாவல் இருக்கட்டும். அவர் நல்லவராய் இருந்தாரே, போதுமானவராய் இருந்தாரே, வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவராய் இருந்தாரே. நன்றி செலுத்து, நன்றி செலுத்து. அவர் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லுகிற ஒரே வார்த்தை, பயப்படாதே, பயப்படாதே. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட சூரனே, பயப்படாதே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். பயப்படாதே, பயப்படாதே. நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் என்று சொல்லுகிறார், என்னுடைய ஜனம் என்று சொல்லுகிறார். நீ அவருடைய ஜனம், அவருடைய கரத்தில் இருக்கிறாய். எதை குறித்த பயம்? ஒருவேளை எதிர்காலத்தை குறித்த பயம் உன்னை நெருக்குகிறதோ? துதிக்கும்படிக்கு உன்னை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பயப்படாதே. அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் உன் நாவில் இருக்கட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன் என்று சொல்லி இருக்கிறாரே. துதிங்க, உம்மை மாத்திரம் துதிக்கிற துதி எப்போது எனக்குள்ள இருக்கட்டும்பா. உம்மை துதிக்கிற துதி எப்போதும் எனக்குள்ள இருக்கட்டும். ஒருவேளை ஏதோ
என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய பாவங்கள் அவரிடத்தில் நெருங்க முடியாதபடிக்கு, அவரை துதிக்க முடியாதபடிக்கு ஒரு விதமான சூழ்நிலைக்குள்ள தள்ளுகிறதா? வேதம் சொல்லுகிறது, அவரிடத்தில் திரும்பு, அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அவரை தேடு, உன்னை நேசிக்கும்படிக்கு அவர் உன்னோடு கூட இருக்கிறார், உனக்காக காத்து இருக்கிறார். எல்லா பயத்தையும், எல்லா பிரச்சனையையும், எல்லா கவலைகளையும் கொஞ்ச நேரம் ஓர தள்ளிவிட்டு அவரை துதி. அவர் நல்லவர். வாழ்வில் ஒரு பெரிய விடுதலையை, இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றும் காண்பதில்லை என்று சொன்ன வார்த்தை உண்மை என்றால், அவருடைய வாக்கு தத்தங்கள் மாறாது என்பது உண்மை என்றால், நீ காண்கிற இந்த எகிப்தியனை இனிமேல் நீ காணப்போகிறது இல்லை. பயப்படாதே, உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி அவரை துதிப்போமா, அவரை துதிப்போமா, அவரை துதிப்போமா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி செலுத்துவோமா. எஸ் ஃபாதர், நன்மை செய்த தேவன், நன்றி செலுத்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. எஸ் லார்ட், நீ நல்லவரையா, நன்மை செய்த தெய்வமே, என்னை தேடி வந்த தெய்வமே. கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி சூழ்நிலைகளை மாற்றுகிற தெய்வம் அவர். ஜெபமாய் சொல்லுவோமா. வாழ்வில் வந்தாலும் உம்மை பேரையா, என்ன வந்தாலும் சரி ஆண்டவரே, சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே ஒரு நிச்சயத்தோடு. எஸ் சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயம். கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி
கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி கொஞ்ச நேரம் இருக்கிற இடங்கள்ல எழுந்து அவருடைய பிரசன்னம் உங்களை ஆளும்படிக்கு, ஒரு மகிமையின் மேகம் உங்களை மூடும்படிக்கு. Yes, Father. யாக்கோபே, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். பயப்படாதே, திகையாதே, அவர் உன் தேவன், அவர் மத்தியில் இருக்கிறார். நல்ல ஆண்டவரே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் எல்லாவற்றிற்கும் நீர் போதுமானவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை பாதுகாக்கிறவர், பராமரிக்கிறவர், எங்களை ரட்சிக்கிற தேவன் ஐயா. பயப்பட போகிறதில்லை ஆண்டவரே. நாங்கள் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமென் ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிற மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லி இருக்கிறீரே. அந்த பூரண சமாதானம் எங்களுக்குள் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. நேரத்தில் கூட ஐயா ஒரு சில ஜெப குறிப்புகள் சமூகத்தில் வைக்கிறோம் ஐயா. தேவைகளோடு ஆண்டவரே, வியாதிகளோடு வேதனைகளோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு சுவாமி, கர்த்தராகிய தேவனவளோடு கூட இருப்பீராக. யெகோவா ஈரேயாய், ஆண்டவரே யெகோவா நிசியாய், யெகோவா ஷமாவாய், யெகோவா ராஃபாவாய் நீரவளோடு இருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈரே, நீரவளோடு கூட இருங்க ஐயா. யெகோவா ஷம்மா, நீர் கூட இருக்கிறவர். நீர் பயங்களை நெருங்காதபடிக்கு பயத்தை புறமே தள்ளுகிற தேவன். நீர் எங்களோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வியாதியோடு வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம், உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் அவர்கள் மீது தங்குவதாக. இப்பொழுதே சுகம் உண்டாயிருக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் அவர்கள் மீது நிறைவாய் தங்கி இருக்கும்படி, அவர்களை பலப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய தேவன் நீர் அவர்களை பாதுகாப்பீராக, அவர்களை போஷிப்பீராக, அவர்களை வழிநடத்துவீராக, அவர்களை உடுத்துவிப்பீராக. எஸ் ஃபாதர், நீர் அவர்களுக்கு எல்லாமா இருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கரம் அவளோடு இருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, விசேஷமான நேரத்தில் கூட ஆண்டவரே எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாளுக்கு நாள் ஆண்டவரே, இந்த கோவிட்-19 ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டுகிறவர்களின் எண்ணிக்கைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து என்று நாங்கள் ஆண்டவரை கேள்விப்படுகிறோம் ஐயா. கர்த்தாவே, எங்கள் தேசத்தின் மீது மனம் இறங்கும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை ஆண்டவரை நீ சந்திப்பீராக. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை நீர் ஆண்டவர், லார்ட் ஹீல் our nation, oh Father, heal us, oh God. எங்களை ஆண்டவரை சுகப்படுத்தும் ஐயா. எங்கள் மீறுதல்கள் பாவங்களை மன்னித்து கர்த்தாவே, எங்கள் தேசத்திற்கு நீ சேமத்தை வருஷிப்பீராக. ஆண்டவரே, இந்த வைரஸின் தாக்கங்கள் எல்லாம் ஆண்டவரே நிறுத்தப்படட்டும்பா. எங்கள் ஆட்சியாளருக்கு தேவையான ஞானத்தை தாரும் ஆண்டவரே. இந்த சூழ்நிலைகளை சமாளிப்பதற்கு தேவையான ஆண்டவரே கிருபைகளை, புத்தியையும் ஞானத்தை கர்த்தர் தருவீராக. பரத்திலிருந்து மாத்திரமே ஞானம் உண்டு ஐயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை இந்த நாட்கள் ஆண்டவரே எங்கள் ஆட்சியாளர்களை தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனை காண இது ஒரு சந்தர்ப்பமாய் இருக்கட்டுமே. இயேசுவை காணுவதற்கு ஆண்டவரே ஒரு சந்தர்ப்பமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லாம் முடங்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையா ஆண்டவரே, வசனம் விதைக்க கூடாதபடிக்கு, சுவிசேஷங்கள் அறிவிக்க முடியாதபடிக்கு ஆண்டவரே தடையாய் இருக்கிற எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே அதமாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, you reign, oh God. We know you are a sovereign God who reign in our midst, oh Father. நீர் ஆளுகை செய்வீராக. ஆமென் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் நிறைவாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் சுகப்படுத்த ஸ்தோத்திரம். எங்கள் விசுவாசிகள் ஒவ்வொரு கர்த்தரை பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சபை ஊழியர்கள் ஒவ்வொரு கர்த்தரை பொறுப்பெடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை வெறுமையாய் தாரும்.
எல்லா துதிக்கின மகிமை கத்து நீ பொறுப்படுத்திக் கொள்வீராக. துதிக்கின மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் நாம் இருக்கும் இடங்களில் ஒருமனப்பட்டவர்களால் கரங்களை உயர்த்தி நம் தேசத்திற்காக, நாட்டிற்காக, சமுதாயத்துக்காக பாரத்தோடு தேவனை நோக்கி பார்ப்போம். கிருபையுமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் எங்கள் மேல் இரக்கம் வைத்து எங்களை வழிநடத்தி வந்தவரே, உமக்கு நன்றி அப்பா. கொடான கோடி ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் எங்கள் தேசத்தை தீட்டுப்படுத்துகிற, தீங்கையும் அழிவையும் உண்டு பண்ணுகிற சகல விதமான பொல்லாத கிரியைகள் நிமித்தம் பிசாசின் அந்தகார வல்லமைகளிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. சகல பிசாசின் தந்திரங்களை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சுட்டெரித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்கிறவரே, உமக்கு நன்றி ஐயா. இப்பொழுதும் எங்கள் நாட்டை ஆளுகிற தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, ஆளுமைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாகவும் எல்லா ஜனங்களுக்கும் நன்மையை செய்கிறவர்களாகவும் சுயநலமில்லாமல் எல்லா ஜனங்களின் நலனை கருதி திட்டங்களும் செயல்களும் தீர்மானிக்க, நடத்த அவர்களுக்கு தெய்வீக ஞானத்தையும் கிருபையும் பலனையும் தருவீராக ராஜா. அவர்களை ஆசிர்வதி ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் மீது மனமிருங்கும் அப்பா. எங்கள் குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள் யாவற்றையும் மன்னித்து எங்களுக்கு விடுதலை தாரு ஆண்டவரே, விடுதலை தாங்க. இந்த வேளையிலும் வைரஸின் தாக்கம், உலகத்தையே பயமுறுத்துகிற இந்த வைரஸின் தாக்கம் குறைய, அழிந்து போக உதவி செய்யும் ஆண்டவரே. ஜனங்கள் பயமில்லாமல் இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே சீக்கிரத்தில் குணமடைய உதவி செய்யுங்கப்பா. ஆங்காங்கு இருக்கிற எங்கள் பிள்ளைகள், குடும்பங்கள், விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் யாவரையும் பாதுகாத்து கொள்வீராக. ஆம் கத்தாவே, இந்த மாத வாக்கு தத்தத்தின்படி இவ்விடத்திலே ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்றீரே. எங்கள் சமாதான பிரபுவே, இந்த நாட்களிலும் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் உம்முடைய தெய்வீக சமாதானத்தை, எங்கள் குடும்பங்களிலே உம்முடைய சமாதானத்தை ஊற்றுமையா. விசேஷமாக எங்கள் பகுதிகளுக்கு, எங்கள் சமுதாயத்தில், நாங்கள் வாழுகிற இந்த சமுதாயத்தில் ஆண்டவரே, எங்கள் பட்டணத்திற்கு ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்கு ஆண்டவரே சமாதானத்தை தாருங்க ஆண்டவரே. எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் ஆண்டவரே, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஆண்டவரே. எங்களை ஆளுகை செய்வதற்கு எங்களை முற்றிலுமாக உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே 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 ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இருக்கிற இடங்களிலே சங்கீதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் நல்ல ஒரு ஆராதனை நமக்கு தந்தார். ஆராதனை கர்த்தர் இறங்கி வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது இருக்கிற இடங்களில் எல்லோரும் உங்களுடைய வேதாகமத்தை கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து தயவு செய்து வேதாகமத்தை உங்களுடைய கரங்களை எடுத்து வைத்துக் கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 56வது சங்கீதம் வாசிக்க கேட்போம். தயவாய் சொல்லுகிறேன், உங்களுடைய வேதாகமத்தை உங்களுடைய கரங்களை எடுத்து வைத்து எழுந்து நிற்கும்படிக்கு உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 56வது சங்கீதம், பழைய ஏற்பாட்டிலே 704வது பக்கம். தேவனே எனக்கு இரங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமுமாய் இருக்கிறது. அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள். என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ?
தேவனே, கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகளை என்மேல் இருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனோட வெளிச்சத்தில் நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கால்களை இடலுக்கும் தப்பியாதிருப்பீரோ. ஒரு சில வசனங்கள் திருப்ப நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தைகளை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். பலவிதமான பயம் இந்த நாட்களில் நம்மை வாட்டிக்கொண்டு இருக்கிறது. கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் இந்த சங்கீதங்களில் நமக்கு சொல்லுகிறது, உம்மையே நம்புவேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் பயப்படுறேனா அல்ல, உம்மை நம்புவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். அது மாத்திரமல்ல, தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். அவரை நம்புகிறேன், அவரின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிகிறேன். அது மாத்திரமல்ல, நான் பயப்படேன். மனுஷன், தேவனை நம்பியிருக்கிற நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தரை நம்பியிருக்கிற நமக்கு அவரே கேடகமாயிருக்கிறார். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? ஆமேன், ஆமேன். இது 2வது ஞாயிற்றுக்கிழமை. எப்போதும் நாம் நமது சபையில் ஒரு மிஷனரி வாழ்க்கையை குறித்து கேட்டு மிஷனரி பணித்தளங்களுக்காக கொடுப்பது நமது வழக்கம். இப்போதும் ஒரு மிஷனரின் வாழ்க்கை வரலாற்றை குறித்து பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றும் கூட மிஷனரி சாராள் தக்கர் அம்மையாரின் மிஷனரி பணிகளை குறித்த ஒரு தொகுப்பினை பார்ப்போம். இந்திய மிஷனரி ஊழிய வளர்ச்சியில் ஆண் மிஷனரிகளுக்கு இணையாக பெண் மிஷனரிகளின் பங்களிப்பும் முக்கியமானதே. அதில் இங்கிலாந்து தேச மிஷனரி சாராள் தக்கர் அம்மையாரின் பணி மிகவும் உயர்ந்தது. ஏனெனில் இவர் இந்திய தேசத்திற்கு நேரில் வந்ததே இல்லை. ஆனாலும் இவர் செய்ததைப் போல இங்கிருக்கும் எவரும் செயல்படவில்லை என்றே கூறலாம். சிஎம்எஸ்ஸின் செயலராக சென்னையில் பணியாற்றிய ஐயர் கணம் பொருந்திய ஜான் தக்கர் அவர்களின் சகோதரிதான் சாராள் தக்கர். அவர் கிறிஸ்தவ மிஷனரியாக பாளையங்கோட்டை பகுதியில் இருந்தபோது இங்குள்ள பெண்களின் நிலைமைகளை பார்த்துவிட்டு பெண்கள் பள்ளிக்கூடமே போவதில்லையாம், வேற்று ஆண்களை பார்த்தால் கூட வீட்டின் உள்ளே சென்று கதவை சாத்திக் கொள்ளுகிறார்கள் என்று எழுதின கடிதம் இங்கிலாந்து நாட்டில் உள்ள தனது சகோதரி மாற்றுத்திறனாளியான 14 வயது சாராள் தக்கர் வாழ்வில் பெரும் பாதிப்பை கொண்டு வந்தது. பெண்களை கல்விக்கூடங்களுக்கு அனுப்பாமல் அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என நினைத்த சமுதாயத்தில் பெண்களுக்கு கல்வி தேவை என்பதை அறிந்த ஜான் தக்கர் ஐயர் அவர்கள் தனது சகோதரிக்கு அடிக்கடி தெரிவித்ததால் இரு கால்களும் ஊனமுற்ற நிலையில் இருந்தாலும் பெண் கல்விக்காக தன்னையே அர்ப்பணித்தாள் சாராள் தக்கர். கடிதத்தை படித்தவுடன் சாராள் தக்கர் தன்னுடைய 100 பவுன் நகைகளுடன் தன்னுடன் படிக்கும் சக மாணவிகளிடம் சுமார் 200 பவுன் வசூலித்து தனது அண்ணன் ஜான் தக்கருக்கு அனுப்பி வைத்து உடனடியாக பெண்கள் கல்வி பயில ஒரு பள்ளியையும் ஆசிரிய பணிபுரிய ஆசிரிய பயிற்சி கல்வி நிறுவனம் ஒன்றை நிறுவவும் கேட்டுக்கொண்டார். சாராள் தக்கர் அனுப்பின முதல் உதவித்தொகையில் 1843 கடாட்சபுரத்தில் ஆசிரிய பயிற்சி பள்ளி பெண்களுக்காக தொடங்கப்பட்டது. அதே வருடம் சாத்தான்குளத்தில் பெண்களுக்காக பள்ளியும் விடுதியும் கட்டப்பட்டது. சாராள் தக்கர் ஆசிரிய பயிற்சியில் படித்து முடித்த ஆசிரியைகளை கொண்டு மிக குறுகிய
காலத்தில் பாளையங்கோட்டை, தென்காசி, நல்லூர், திருநெல்வேலி சந்திப்பு போன்ற இடங்களில் 20க்கும் மேற்பட்ட கிளை பள்ளிகளை தொடங்கினார். அது மட்டுமல்ல, 1895 சாரால் தக்கர் பெண்கள் கல்லூரி தென் இந்தியாவிலேயே முதலாக தொடங்கப்பட்டது. இன்று அநேக பள்ளிகள் ஆலமரம் போல விழுதுவிட்டு வளர்ந்து நிற்கிறது. ஒவ்வொரு முறையும் தனது கால்கள் நடக்க முடியாவிட்டாலும் படுத்த படுக்கையில் இருந்து கொண்டே தையல் வேலைகளை செய்தும், தமது நண்பர்களுக்கு கடிதம் எழுதி உதவி பெற்றும் ஒரு நல்ல பணத்தொகையை சேர்த்து அனுப்பினார். 1857 வருஷம் சாரால் தக்கர் என்னும் தன்னலமற்ற கிறிஸ்துவின் கோதுமை மணி பூமியில் விதைக்கப்பட்டு தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்தது. ஆனாலும் தேவப்பணி தடைப்படவில்லை. ஏனெனில் சாரால் தக்கர் அம்மையாரின் பணிகளை செய்து முடிக்க தேவன் அம்மையாரின் தோழிகளை எழுப்பினார். மரியா சைல்டர்ஸ், சோபியா டீக்கல், ஜோனாவாகர் போன்றவர்களின் முயற்சியினால் பாளையங்கோட்டை சாரால் தக்கர் பெண்கள் பள்ளி மற்றும் ஆசிரியை பயிற்சி பள்ளி 1858 வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது. இப்படி பல வருடங்களுக்கு முன்னால் உருவான கல்வி நிறுவனம்தான் பாளையங்கோட்டையில் பிரசித்தி பெற்ற சாரால் தக்கர் பள்ளி மற்றும் சாரால் தக்கர் மகளிர் கல்லூரி. லட்சக்கணக்கான பெண்களுக்கு அறிவொளி ஏற்றிய சாரால் தக்கர் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளவே இல்லை. இந்திய தேசத்திற்கு நேரில் வந்ததும் இல்லை. பிரியமானவர்களே, உடல் ஊனமுற்ற இந்த சகோதரியே இத்தனை வைராக்கியமாய் ஓட்டத்தை ஓடியிருக்கும் போது நீங்களும் நானும் எப்படி சும்மா இருக்க முடியும்? ஆகவே இந்த கல்வி நிறுவனத்தின் பொன்மொழியைப் போலவே நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறக்கூடிய விதத்தில் இயங்க நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே கிருபை செய்தருளுவாராக. சபையின் பொதுவான அறிவிப்புகள். நமது சபை போதகர் தினமும் காலை அனுப்பும் தியான செய்தியானது பயனுள்ளதாக இருப்பதாக அநேகர் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க மீண்டும் நாளை திங்கட்கிழமை 11/5/2020 முதல் மீண்டும் தியான செய்தியானது நமது சபையின் யூடியூப் பக்கத்தில் சரியாக காலை 6 மணிக்கு ஒளிபரப்பாகும். அந்த யூடியூப் லிங்க் நமது சபையின் வாட்ஸ்அப் குரூப்பில் தினமும் அனுப்பப்படும். நமது சபையினர் யாவரும் அதை கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முக்கிய அறிவிப்பு. நமது சபை ஸ்தாபனத்தோடு இணைந்து வருகிற 18/5/2020 முதல் ஆன்லைன் AGVBS நடைபெறவிருக்கிறது. கடந்த மாதத்தில் நடைபெற்ற EVBSல் பெற்றோர்களாகிய நீங்கள் கொடுத்த மிக பெரிய ஆதரவிற்காக நன்றி. இந்த முறை இன்னும் சற்று வித்தியாசமாக நடத்த திட்டமிட்டுள்ளோம். இதனை குறித்து வருகிற நாட்களில் உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம். பிள்ளைகள் வேத வசனத்தில் நடத்தப்பட சபை எடுக்கும் அனைத்து பிரயாசங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கவும் உங்கள் பிள்ளைகளை உற்சாகமாய் பங்கு பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை காண்கிறவர்கள் 10/5 பிரதர் ஜோஷ் மைக்கேல், 11/5 சிஸ்டர் கிளாரா ஆண்ட்ரூஸ், 12/5 பிரதர் வி சதீஷ், 14/5 பிரதர் புஷ்பதேவா, 14/5 பிரதர் கிளமன்ஸ், 14/5 பிரார்த்தனா உப்பல், 15/5 பிரதர் ஜெபராஜ், 17/5 சிஸ்டர் ஏஞ்சல் பர்னபாஸ். திருமண நாளை காண்கிறவர்கள் 12/5 பிரதர் தாமஸ் பிரான்கோ, சிஸ்டர் ஜோனா பார்க். யோவேல் 2:21 கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வசனத்தின்படி கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுமா சத்தமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் சர்வலோக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை இந்த காலை வேளையில் வாழ்த்துகிறேன். தேவ பிரசன்னத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமென் சொல்லுவோம். ஆமென்,
ஹalleluya. சொல்லுகிறார். வாசிப்போம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், தேவனை நம்பி இருக்கிறேன். நான் பயப்படேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? ஒரு அல்லேலியா சொல்லுவோமா? அல்லேலியா. நல்ல ஆண்டவரே, கிருபையின் பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு நீர் தந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இதை ஆண்டவரை தியானிக்கும் போது உம்முடைய வல்லமையை, உம்முடைய சத்துவத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்க ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் பயப்படும் நாளில் உம்மையே நம்புவேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் என்னுடைய செய்தியின் தலைப்பு பயம். பயங்கரமான ஒரு காரியம் இந்த நாட்களில் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். பயம் பயம் பயம், சொல்லுகிறதற்கும் பயம், கேட்கிறதற்கும் பயம்,
அத்தனை பயங்கரமான வார்த்தை. ஆதி முதல் உலகத்தில் உண்டாயிருக்கிற ஒரு காரியம் பயம். இது 6000 வருட சரக்கு. தேவ மனிதர்களால் அனுபவிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். ஆதாமில் தொடங்கினது. இன்று நமக்கு போதனையாக, ஆலோசனையாக, எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கிறது பயம். பயத்தோடு கவலையும். பயம், கவலை ஒன்றோடொன்று இணைந்தவை. ட்வின்ஸ், அக்கா தங்கச்சி போல ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை பயமும் கவலையும். இந்த பயம் ஒரு ஆழமான உணர்வு. ஆனால் நாம் பயப்பட தேவையில்லை, கவலைப்படவும் தேவையில்லை. காரணம், இவை நமக்கு ஆவிக்குரிய ஒரு போராட்டம். ஆவிக்குரிய நாம் பயப்பட தேவையில்லை. பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்தை இப்படி சொல்லுகிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென், அல்லேலூயா. என்ற அருமையான ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை. அவர் உங்களை விசாரிக்கிறார். விசாரணை என்றால் பல விசாரணைகள் உண்டு. இங்கு ஆண்டவர் உன்னை கரிசனையாக, உன் தேவையில், உன் இக்கட்டான நிலைமையில், உன் நெருக்கடியில், உன் வேதனையில் அவர் உன்னை விசாரிக்கிறார். அவர் உன்னை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் கூட தங்கள் விசுவாசமின்மையாலும் தங்கள் அற்ப விசுவாசத்தாலும் பயப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 25வது வசனத்தில், ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்று சொன்னான். நமக்கு தெரியும், தாளந்து உவமையில் ஒரு தாளந்தை பெற்றவன் ஆண்டவராகிய அந்த எஜமானிடம் வந்து சொல்லுவதை ஆண்டவர் அழகாக நமக்கு எழுதியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5 தாளத்தை வாங்கினவன் சம்பாதித்தான் இன்னொரு 5 தாளந்தை. 2 தாளந்தை பெற்றவன் இன்னொரு 2 தாளந்தை அவன் சம்பாதித்தான். இந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் அவன் சொல்லுகிறான், நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்று நான் அறிந்து உமக்கு பயந்து நான் ஒன்றும் செய்யல, அதை புதைத்து வைத்தேன், பத்திரமா வைத்திருக்கிறேன். வாஸ் வெரி ரெஸ்பான்சிபிள். ஒன் வே தொலைக்கல, அவன் பத்திரமா வச்சிருக்கான். ஆனா ஏன் அவன் அதை பயன்படுத்தல? ஏன் அதை அவன் பிசினஸ் பண்ண முடியல? காரணம் பயம். சோ பயந்து போய் உம்முடைய தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன் என்று சொல்கிறான். அப்படின்னா பயந்து வேலை செய்யல, பிசினஸ் செய்யல. பயம் ஒரு மனிதனை சோம்பேறியாக்கும், அவிசுவாசத்தை அவனுக்கு கொண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மட்டுமல்ல, மனிதன் செயல்பட விடாமல் அவனை முடக்கிவிடும். நாம் செயலற்று போவது, நாம் ஒன்றும் செய்யாமல் இருப்பது சாத்தானுக்கு ரொம்ப குஷி. இந்த ஷட் டவுன் நாட்கள்ல நம்ம முடக்கி போட்டதா பிசாசு நினைக்கிறான். நம்ம செயல்பட முடியாமல் வைத்திருக்கிறதா அவன் நினைக்கிறான். ஆனால் நாம் அதிகமாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள். அல்லேலூயா. அதிகமாக நம்முடைய ஐக்கியத்திற்குள் நாம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அன்போடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்று திருச்சபைகளில் கூட கவலை, பயத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அது சரியில்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு போதகர் தன்னுடைய திருச்சபைக்கு அவர் தன்னுடைய
வார்த்தை பிரசங்கத்தை தொடங்கும் போது அவர் கேட்டாராம், சென்ற வாரம் உங்களில் எத்தனை பேர் விபச்சார பாவம் செய்தீர்கள் என்று. எல்லாரும் மௌனமாகி விட்டார்கள். என்ன சொல்வது, என்ன கேட்கிறார் அவர், எந்த இடத்தில் கேட்கிறார், எப்படி பதில் சொல்வது? மௌனமானார்கள். அடுத்த ஒரு கேள்வியை அவர் கேட்டாராம், சென்ற வாரம் எத்தனை பேர் உங்கள கவலைப்பட்டீங்க, பயப்பட்டீங்க அப்படின்னு கேட்ட உடனே எல்லாரும் ஒரு மாதிரி வித்தியாசமா எல்லாரும் கையை தூக்குனாங்களாம். எஸ் எஸ் ஐ ஹேட். அந்த பாஸ்டர் உட்பட அவரும் கவலைப்பட்டார். அப்படின்னா பயத்தை ரொம்ப லேசா எடுத்துக்கிறாங்க. அது சரியல்ல. வாசிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். அல்லேலூயா. 8 பிரிவினர், எல்லாவித பாவங்களையும் உள்ளடக்கினவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் எரிகிற அக்கினியில், அதாவது நரகத்தில் தள்ளப்படுவார்கள். நரகத்தில் தள்ளப்படுகிற ஒரு கூட்டத்தில் பயப்படுகிறவர்கள் ஃபர்ஸ்ட். பயப்படுகிறவர்கள் டாப்பிங் த லிஸ்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா? பயம் எவ்வளவு மோசமானது, எவ்வளவு பெரிய பாவம், கொடுமையான பாவம் பயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே பயத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடந்த சில வாரங்களாக நமது சிந்தனைகளையும் இருதயங்களையும் ஆட்டி படைக்கிறது நம்மை குறித்து, நமக்கு வேண்டியவர்கள், நமக்கு பிரியமானவர்களை குறித்து, பொதுவாக எல்லாருக்காகவும் பயப்படும் பயம் கொரோனா வைரஸ். The terrible unseen enemy. நாம் பார்க்கக்கூடாதபடி இருக்கிற, மறைந்திருக்கிற ஒரு பெரிய சத்துரு கொரோனா வைரஸ். நம்மை மாத்திரமல்ல, உலகனைத்தையும் அது பயப்படுத்தி கொண்டிருக்கிறது. வைரஸோடு சேர்ந்து பொருளாதாரம் இன்றைய ஒரு முக்கிய கவலை. வேலை இல்லை, வருமானம் இல்லை. பயத்தால், கவலையால் தற்கொலைகள் கூட நடக்கின்றன. செயல்பட முடியாத ஒரு வாழ்க்கை. எவ்வளவு காலம் அன்சர்டனிட்டி. நமக்கு முன்னே இருக்கிற நாம் அறியாத எல்லாவற்றிற்காகவும் பயப்படுகிறோம். நமக்கு தெரியாது என்ன நடக்கும் போகுது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் அதற்காக நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். எப்படி முடியுமோ, வருங்காலம் என்னவாகுமோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. செய்திகளை பார்க்கும் போதும் கேட்கும் போதும் நிலைமை இன்னும் மோசமாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. வைரஸை போலவே நம்முடைய பயமும் எல்லைகளை கடந்து போய்கொண்டே இருக்கு, இல்லையா? கிறிஸ்தவர்களாக இந்த பயத்தை நாம் மேற்கொள்ளணும். பயத்தை கட்டாயம் மேற்கொள்ளணும். அதற்கு பயத்தின் அடிப்படையை தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த காலை வேளை தியானத்திற்கு ஜான் ஃப்ளேவல், பியூரிட்டன் என்று அழைக்கப்படும் கிறிஸ்தவ மத சீர்திருத்த பிரிவை சேர்ந்தவர். அவர் நன்றாக போதிக்கிறவர், எழுதுகிறவர். அவர் ட்ரையம்பிங் ஓவர் சின்ஃபுல் ஃபியர், ட்ரையம்பிங் ஓவர் சின்ஃபுல் ஃபியர், அதாவது பாவத்தினால் உண்டாகும் பயத்தின் மேல் வெற்றி என்ற தன்னுடைய புஸ்தகத்தில் அவர் எழுதுகிறார், 3 kinds of fear, but only one is necessary in a crisis. 3 பயங்கள், ஆனால் நெருக்கடியில் நமக்கு தேவையானது ஒன்று. ஒரு பயம் நமக்கு தேவை நெருக்கடி நேரத்தில், ஆனால் 3 பயங்கள் உண்டு என்று அதை விளக்குகிறார். அதன் அடிப்படையில் உங்களோடு அந்த காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பிரியமானவர்களே. முதல்ல இயற்கையான பயம், இட்ஸ் a natural fear.
இயற்கையா எல்லாரும் பயப்படுறோம். பயம் எப்படி வருதுன்னு தெரியாது, ஆனா பயம் இருக்கு. அதான் ஆண்டவர் மனிதனை சந்திக்கும் போதெல்லாம், மனிதரோடு இடைப்பட்ட போதெல்லாம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி அல்லது தானே நேரடியாக பயப்படாதே என்று சொன்னார். அவருக்கு தெரியும் மனுஷன் பயப்படுகிற சுவாபம் உள்ளவன். அதுவும் இப்படிப்பட்ட நெருக்கடியான நிலைமையில் மாற்றவே முடியாது. ஆபத்து நேரங்களில் பயம், புயல், சூறாவளி, சுனாமி, பூமி அதிர்ச்சி போன்ற இயற்கையின் சீற்றங்கள், சுகவீரம், சிலவேளை அறுவை சிகிச்சை, மரணம், எதிர்பாராத செலவுகள், குடும்பத்தில் கஷ்டங்கள், குடும்பத்தில் உபத்திரவங்கள், திடீரென்று சந்திக்கும் விபத்துக்கள், ஆபத்துக்கள். கடந்த 2 நாட்கள்ல பயங்கரமான சோக நிகழ்ச்சிகள், விபத்துக்கள் மூலம், ஆபத்துக்கள் மூலம். விசாகப்பட்டினம் கேஸ் லீக், அவுரங்காபாத் ட்ரெயின் டிசாஸ்டர், எதிர்பார்க்கவில்லை. இதெல்லாம் பயத்தை கொண்டு வரும், பயத்தை உண்டாக்கும். யாராயிருந்தாலும் எவராயிருந்தாலும். இன்னும் இப்போ நாம் கடந்து போகும் பேண்டமிக், தொற்று போன்ற காரியங்கள் ஒரு இயற்கையான பயத்தை நமக்கு உண்டாக்குகிறது. இவையெல்லாம் இயற்கையாக பயத்தை உண்டாக்கும். இதெல்லாம் சம்பவிக்கும் தான். ஆனால் இவற்றை நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்ளாததால் பயம் என்ற உணர்வு நமக்கு உண்டாகிறது. எங்கும் சம்பவிக்கிற காரியம் ஆபத்து, விபத்து, இயற்கையின் சீற்றம், வியாதி. ஆனா இதை நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்ளாததால் நமக்கு அந்த உணர்வு, பயம் என்ற உணர்வு உண்டாகிறது. அவர் எழுதுகிறார், எல்லாருக்கும் உண்டாகும் இந்த பயம். எப்போதும் அது நேரடியான பாவத்தினால் அல்ல. தெரிஞ்சுக்குவோம், இந்த பயம் பாவத்தினால் உண்டாகல, இயற்கையாக உண்டாகுது. பாவத்தினால் உண்டாகும் விளைவுகளினால் இருக்கலாம். இயற்கையான பயம் விழுந்து போன உலகத்தின் தன்மைகளால் உண்டாகின்றன. தவிர்க்க முடியாது, ஆனால் அனுபவிக்கிறோமே. இயற்கையான பயம், நேச்சுரல் ஃபியர், விழுந்து போன உலகத்தின் தன்மைகளால் உண்டாகிறது. நம்மால் அல்ல, நாம் நேரடியாக செய்யவில்லை, நாம் நேரடியாக அதற்கு கான்ட்ரிபியூட் பண்ணல, உண்டாகிறது. இதை நாம் அனுபவிக்கணும். இயற்கையான பயம் ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. ஆண்டவர் நம்மை விடுவிப்பார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார், சின்ஃபுல் ஃபியர், பாவமான பயம். தெரியும், பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் பெரிய பயம். பாவம், மரணம், பயம். இந்த பயம், இந்த பாவமான பயம் அடிப்படையில் அவநம்பிக்கை, தேவனை நம்பாதது, விசுவாசிக்கதால் உண்டாவது. தேவனை நம்பல, விசுவாசிக்கல, அதனால் இந்த பாவ பயம் உண்டாகிறது. தேவனுடைய பாதுகாவலை நாம் நம்புவதில்லை, தேவனுடைய பாதுகாவலை நாம் சார்ந்து கொள்வதில்லை. பாவமான பயம் நம் இருதயங்களை கெட்டியா பிடித்துக் கொண்டு அதை ஆளுகையும் செய்கிறது. கெட்டியா பிடிச்சது நம்முடைய மனதை, அவனுடைய மனதை அந்த பயம் ஆளுகை செய்கிறது. காரணம் பாவம். ஆதாம் பாவம் செய்த போது பயத்தினால் ஒளிந்து கொண்டான் என்று வாசிக்கிறோம். தாராளமாக தேவனோடு உறவாடி கொண்டிருந்தவன் திடீரென்று ஒரு பகல் பொழுதில் ஒளிகிறான். ஆண்டவர் வந்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இருக்க வேண்டிய இடத்தில் உன்னை காணோமே. அவன் ஒளிந்து கொண்டிருக்கிறதை சொல்லுகிறான். எப்படி ஒளிந்து கொண்டாய்? பாவம் செய்தான். காரணம் பயம். பயத்திற்கு காரணம் பாவம், பாவமான பயம். இப்பொழுது நாம் கூட அப்படித்தான். பாவம் செய்தால், ஒரு தவறு செய்தால் மறைந்து கொள்ளுகிறோம், ஒளிந்து கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதாரணமாக சிறு பிள்ளைகளை பாருங்களேன். ஒரு தவறு செய்து விட்டால்
அவர்கள் செய்வது தவறென்று அவர்கள் அறிந்தால் பயப்படுகிறார்கள். தகப்பன் வரும்போது எதிரே வர பயப்படுகிறார்கள். தமிழ்ல சொல்லுவாங்க, குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும், மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் உண்டாகும். நமக்குள்ளே இருக்கிற பாவம், அதனால் நமக்கு பயம் உண்டாகிறது. நமக்கு இருக்கும் இந்த பாவ நிலைமையை சாத்தான் சாதகமாய் பயன்படுத்துகிறான். நமக்குள்ள இருக்கும் அந்த பாவ உணர்வை சாத்தான் அவனுக்கு சாதகமாக நமக்கு எதிராக அவன் பயன்படுத்துகிறான். பயப்படுகிற நேரங்களில் நம்மை காப்பாற்றுவதாக, விடுவிப்பதாக சொல்லி, அதாவது நம்மை நினைக்க வைத்து தவறான காரியங்களில் நம்மை நடத்துகிறான். அதனால் பயப்படக்கூடாது. பயம் என்று தெரிந்தாலே அவன் நம்மை உந்தி தள்ளுவான். தேவனுடைய அன்பையும் அவரை சார்ந்திருப்பதையும் பயம் தடுத்துவிடும். சோதனையான நிலைகளில் அவசர முடிவுகளை எடுக்க பயம் நம்மை தூண்டிவிடும். கவனமாக இருக்கணும். சோதனையான நேரங்களில் அவசர முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் பயம் தடுக்கும். தேவனுடைய அன்பையும் அவரை சார்ந்திருப்பதையும் பயம் தடுக்கும். ஒன்றும் புலப்படாத எதிர்காலத்தை குறித்த நம்முடைய கவலைகள் இந்த பாவத்தாலான பயமே. நமக்கு ஒன்றும் தெரியாது எதிர்காலத்தை குறித்து, ஆனால் பயப்படுவோம். அதற்கு காரணம் பாவத்தாலான இந்த பயம். அவசர காலங்களில் தேவைக்கு மேலே பொருட்களை சேகரித்து பதுக்கி வைத்துக் கொள்ள சொல்லுகிறது இந்த பாவம். கண்டிருப்பீர்கள், சாதாரணமாக இருக்கும். ஆனால் இந்த அவசர நேரங்களில் பயந்து போய் எல்லாம் வாங்கிக்குவாங்க. தேவைக்கு மேல அதிகமாக வாங்குவாங்க. பேனிக் பையிங்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு தேவை இருக்காது, அதான் பயம். எல்லாம் இருக்கிறது, ஆனால் பயந்து கொண்டு அதிகமாக சேகரித்து அதை பதுக்கி வைத்துக் கொள்ள செய்கிறது. கிடைக்குமோ கிடைக்காதோ, அப்படின்னா என்ன செய்யறது, எப்படின்னா என்ன ஆகும், இதெல்லாம் அந்த பயத்தை, பாவமான பயத்தை சார்ந்தது. உள்ள பயம் இருக்கு, என்ன நடக்குமோ, அங்கலாய்ப்பு. அவைகளை அனித்தியமான பாவ சந்தோஷம் என்கிறார். எபிரேயர் 11வது அதிகாரம் 25வது வசனத்தில், அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும், அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு, துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார் மோசே. ஹல்லேலூயா. அனித்தியமானது அந்த பாவ சந்தோஷம். பாவ சந்தோஷம் தற்காலிகமானது. மோசே அவைகளை வெறுத்தார். அதே வேளை நல்ல சிறந்த தேவ மனிதர் தாவீது பத்சேபாளிடம் தற்காலிக பாவ சந்தோஷத்தை அனுபவித்தார். பயம் உண்டானது. பேதுரு இன்னொரு விதமாக இயேசுவை மறுதலித்தது. அது மீறுதல், அது பாவம். அந்த கொஞ்ச நேரம் அவருக்கு கிடைத்த ரிலீஃபுக்காக, விடுதலைக்காக அவர் அந்த பாவத்தை செய்தார், மறுதலித்தார். தொடர்ந்து பயம். எனவே பாவத்தினால் பயம் உண்டாகிறது. அதான் பாவமான பயம். பிரியமானவர்களே, கடந்த வாரங்களில் இந்த 2 பயங்களையும் கடந்து வந்திருக்கிறோம். வேதம் நமக்கு சொல்லுகிற, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் தருகிறார். அல்லேலூயா. பயம் உண்டு, இயற்கையான பயம் உண்டு, பாவத்தாலான பயம் உண்டு. இயற்கை பயத்தையும் நாம் அனுபவிக்கிறோம். நம்முடைய பாவம், நம்முடைய மீறுதல், நம்முடைய அக்கிரமம், இவைகளால் நமக்கு ஏற்படும் பாவத்தையும் நாம் அனுபவிக்கிறோம். வேதம் பாவத்திற்கு மருந்தாக சொல்லுகிறது. 1 பேதுரு 4வது அதிகாரம் 18வது வசனம், அன்பிலே பயமில்லை, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயத்தை புறம்பே தள்ளும். அல்லேலூயா. அன்பில் பயமில்லை. உனக்கு அன்பு இருந்தால் பயத்திற்கு அங்கே இடமில்லை. அதுவும் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அல்லேலூயா. எல்லா பயமும் நம்முடைய உள்ளத்தை விட்டு நீங்கிவிடும். பூரண அன்பை இயேசு சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம்
37 முதல் 40 வரை வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. முழு பிரமாணமும் நியாயப்பிரமாணம் முழுவதும் கற்பனை முழுவதும் இந்த 2 காரியங்களில் அடங்கி இருக்கிறது. அது அன்பு. பேதுரு சொன்ன பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு அந்த பயத்திற்கு ஒரு மருந்தாக. முதல்ல அந்த அன்பு தன்னை உண்டாக்கின கடவுளை, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை, பிதாவாகிய தேவனை, திரியேக தேவன் மேல் நம்முடைய அன்பு. அல்லேலூயா. அன்பு எப்படி அது வெளிப்படுகிறது? நாம் தேவனை நேசிக்கிறோம், அவர்கள் அன்பு கூறுகிறோம், முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு முழுமையாக தேவனில் அன்பு கூறுகிறோம். இரண்டாவது, அதே போல அதற்கொத்த இரண்டாவது அன்பு பிறர் மேல், மற்றவர்கள் மேல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் காட்டுகிற அன்பு. எனவே நம்முடைய பயத்தை நீக்க இந்த அன்பு நமக்குள் இருக்க வேண்டும். அந்த அன்பு பூரணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயற்கையான பயமும் இந்த பாவத்தினால் உண்டாகும் பயத்திற்கும் நமக்கு விடுதலை உண்டு. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அதை செய்வார். ஒரு அல்லேலியா சொல்லுவோமா? அல்லேலியா. இந்த சங்கீத பகுதியிலும் அதை நாம் கேட்டோம், தொடர்ந்து தியான பகுதியிலும் அதை நாம் கேட்கிறோம். பயப்படாதே சிறுமந்தையே, பயப்படாதே சிறுமந்தையே, நன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு பயம், இதை நான் முக்கியப்படுத்தி சொல்ல விரும்புகிறேன். இது நமக்கு இருக்க வேண்டிய பயம். 2 பயங்கள் இருக்கும், இயற்கையாகவும் இருக்கும், நாம் செய்கிற பாவத்தினாலாகவும் பயமும் இருக்கும். ஆனால் அது தவிர்க்கப்பட வேண்டியது. ஆண்டவர் மாற்றி போடுவார். ஆனால் இன்னொரு பயம் நமக்குள் இருக்க வேண்டியது. 2 பயங்கள் இருக்கவே கூடாது. ஆனால் இந்த 3வது பயம் கட்டாயம் நமக்குள் இருக்க வேண்டும். அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். God's fear, the fear of the Lord. Amen. மல்கியா 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் மல்கியா எழுதுகிறார், குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். தம்முடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஜனங்களை ஆண்டவர் கேட்கிறார். நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? ஆண்டவர் நாம் அவருக்கு பயப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்மை தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு பாவங்களையெல்லாம் மன்னித்து புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்து நித்திய ஜீவனையும் வாக்கு பண்ணின நம்முடைய பரலோக தகப்பன் மீது உள்ள மாறாத அன்பினால் உண்டாகும் பயம் அது. ஆமென். அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. அவர் எதிர்பார்ப்பதில் அர்த்தம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னையே நமக்காக தந்தவர். நாம் அவர் மேல் அன்பு கூர்ந்து, இந்த பயம் அன்பினால் உண்டாகிறது, மாறாத அன்பினால் உண்டாகிறது. அவர் நம்மை முந்தி நேசித்தார், முந்தி அன்பு கூர்ந்தார். நாம் அவரில் அன்பு கூற எதிர்பார்க்கிறார். அந்த அன்பினால் உண்டாகிற ஒரு மாறாத பயம் இது. இந்த பயம் பிரமிக்கத்தக்கது. இந்த பயம் மரியாதைக்குரியது. இந்த பயம் வேதனைக்குரியதல்ல. இந்த பயம்
நமக்கு பொக்கிஷமாயிருக்கிறது. பொக்கிஷம், ட்ரெஷர். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதங்களும் மனுஷனுக்கு ஆண்டவர் தருகிறார். ஆனால் விசேஷமாக கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று ஆரோகண சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானி எப்படி சொல்லுகிறார்? கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. கர்த்தருக்கு பயப்படுதலில் திட நம்பிக்கை உண்டு. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் மரண கண்ணிகளுக்கு தப்புவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படும் பயம் விழுந்து போன மனிதனுக்கு தானாக உண்டாவதில்லை, வருவதில்லை. தேவனே அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவன் இருதயத்தில் வைக்கிறார். He plants. அருமையா சொல்லுகிறார் எரேமியா 32:40 வசனத்தில், அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோட பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைத்தேன். ஹல்லேலூயா. அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படுகிற பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைத்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம் அவரோடு இருக்கும்படியாக அவருடைய பயத்தை, அவருக்கு பயப்படும் பயத்தை நம் இருதயத்தில் வைத்தார். மற்ற பயத்தை எல்லாம் நீக்கி போடுகிற கர்த்தர் இயற்கையான பயத்தையும் பாவத்தால் உண்டாகும் பயத்தையும் நம்மை விட்டு நீக்கி போடுகிற கர்த்தர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நம் உள்ளத்தில், நம் இருதயத்தில் வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்மை கர்த்தருக்கு பயப்பட செய்து பிறகு அவரை குறித்த பரிசுத்த பயத்தை நமக்குள் வைக்கிறார். இன் ஷார்ட் அதுதான். God calls us to fear him, then gives us a holy fear of him. God calls us to fear him, then gives us a holy fear of him. நாம் நம்மை கர்த்தருக்கு பயப்பட செய்து பிறகு அவரை குறித்த பரிசுத்த பயத்தை நமக்குள் அவர் வைக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தெளிவாக. மத்தேயு 10வது அதிகாரத்தை சற்று தியானிப்போம். Matthew chapter 10. இயேசு தமது சீடர்களை ஊழியத்திற்கு அனுப்புகிறார். சீடர்கள் பல இடங்களிலிருந்தும் அழைக்கப்பட்டு பயிற்றுவிக்கப்பட்டு ஊழியத்திற்கு போது அனுப்பப்படுகிறார்கள். இடையில் பயிற்சி போகும்போது அவர்களை, நீங்கள் அசுத்த ஆவிகளை துரத்துங்கள், சகல வியாதியஸ்தரையும் சுகப்படுத்துங்கள், குஷ்டரோகிகளை குணமாக்குங்கள், மரித்தோரை உயிரோடே எழுப்புங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார், அல்லது அவர்களை அதிகாரப்படுத்தினார். தொடர்ந்து அவர்கள் சந்திக்க போகிற வரப்போகிற உபத்திரவங்களை குறித்து தம்முடைய சீடர்களை இயேசு எச்சரித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதன் மத்தியில் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை குறித்தும் இயேசு அவர்களை போதித்தார். என்ன செய்தார்? அதிகாரம் கொடுத்தார், எச்சரித்தார், போதித்தார். He gave them power. He warned them about the men. Beware of men. அப்புறம் he taught them the fear of God. மிக முக்கியமான ஒரு காரியம். ஊழியம் செய்ய அதிகாரம் வேண்டும், எச்சரிப்புடன் செய்ய வேண்டும். அதே வேளையே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு செய்ய வேண்டும். இந்த ஊழியத்தை அப்படி செய்வதில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு செய்வதில்லை. திறமையின் அடிப்படையில் அல்லது வேறேதோ பின்னணியில் ஊழியத்தை செய்கிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. போதனை என்ன
செய்தார்? என்ன போதித்தார் பயத்தை குறித்து? 27 முதல் 31வது வசனம் வரை வாசிப்போம். நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்த பண்ணுங்கள். ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் அல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு டீச்சிங் ஊழியத்திற்கு போகிற தன்னுடைய சீடர்களுக்கு தருகிறார். விசேஷமா 28வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல். ஆத்துமாவை அவங்க ஒன்றும் செய்ய முடியாது, வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த உலகம் என்ன செய்யும்? மற்றவர்கள் என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்தின் பெரிய சக்திகள் ஒரு மனுஷனை ஒன்றும் செய்ய முடியாது, ஆத்மாவை ஒன்றும் செய்ய முடியாது. வேண்டுமென்றால் அவர்கள் சரீரங்களை அவர்கள் கொல்ல முடியும். அவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அங்க ஒன்லி சரீரத்தை மட்டும் கொல்ல முடியும். இங்க ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவர் ஆண்டவர். அவருக்கு பயப்படுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வல்லவருக்கே பயப்படுங்கள். அவர் சர்வ வல்லவர். அவர் அவரை குறித்து அதில் சொல்லும்போது, தலையில் உள்ள மயிரையெல்லாம் கூட எண்ணக்கூடியவர். நான் அதை சொன்னா சரியா இருக்காது. தலையில் உள்ள மயிரையெல்லாம் ரொம்ப அடர்த்தியா முடி வச்சிருக்கவங்க ஒருத்தரை நீங்க நினைச்சீங்க, பார்க்கவே அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும், அடர்த்தியா இருக்கும், நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட தலையில் உள்ள மயிரெல்லாம் என்ன கூடிய வல்லமையுடையவர். சிறிய விஷயமானாலும் அது ஒன்றாகிலும் அவருடைய சித்தம் இல்லாமல் விழாது. அதையும் தெரிஞ்சுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பயப்பட வேண்டி இருந்தால் அது கர்த்தருக்கு பயப்படுகிற பரிசுத்தமான பயமாகத்தான் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நான் மீண்டும் சொல்லுகிறேன், நாம் பயப்பட வேண்டி இருந்தால் அது கர்த்தருக்கு பயப்படுகிற பரிசுத்தமான பயமாக மட்டும்தான் இருக்க வேண்டும். தேவனுடைய சர்வ வல்லமை, தேவனுடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, அவருடைய உண்மைத்துவம் எல்லாவற்றுக்காகவும் நாம் அவருக்கு பயப்பட வேண்டும். அப்படி என்றால் மரியாதையான பயம். அல்லேலூயா. பயம், பக்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயபக்தி. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் நமக்குள் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் நம்மை ஆட்கொள்ள பார்க்கும் அல்லது அடிமைத்தனத்துக்குள்ளாக்கும் இயற்கையான பயங்களோ அல்லது பாவத்தினால் உண்டாகும் பயங்களோ தங்கள் வலிமையை இழந்து போவது உண்மை. வலிமையை கட்டாயம் இழந்து போகும். They will lose their power. நம்மில் அவைகளின் பிடிகளும் தளர்ந்து போகும். அப்படின்னா நமக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கட்டாயம் வேண்டும். அதை ஆண்டவர் பிளான் பண்ணி இருக்கிறார். பிளான்ட் அவர் வைத்திருக்கிறார், நட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதை நாம் காத்துக்கொள்ளும் போது, அவருக்கு பயப்படும் போது வேற எந்த பயமும் நம்மை அணுகாது. அல்லேலூயா. அதான் சொல்றார் திரும்ப. ஒருவேளை வைரஸ் போராட்டம், கொரோனா வைரஸ் போராட்டம் தொடருமானால் நம்மிடம் உள்ள பரிசுத்த பயம், கர்த்தருக்கு பயப்படும் பயம் எல்லாவற்றிலும் நமக்கு நிச்சயமாக ஜெயத்தை தரும். உலகம் பலவிதமாக சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுகிறார்கள். தலைவர்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அவர்களுக்கு புரியல. நல்லதுதான் செய்ய நினைத்தாலும், நன்மையைத்தான் சொல்ல நினைத்தாலும் அவங்களுக்கு தெரியாம சொல்றாங்க, புரியாம சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு விடுதலையை தருவார். நமக்கு அந்த பயம் இருக்குமானால் ஜெயம் உண்டாகும்.
மீண்டும் அவைகள் வந்து விடுமோ என்று பயப்படாதீங்கள். ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனத்துல அந்தபடியே திரும்பவும் நாம் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லும். ஒரு கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லும். ஆமென். திரும்பவும் பயப்படுகிற இதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் புத்திரர்கள், நாம் பிள்ளைகள், நாம் சுதந்திரவாளிகள். நாம் பயப்பட தேவையில்லை. நம்முடைய தகப்பன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். He is in control of everything. ஆமென். நமக்கு போராட்டம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொன்னார். ஆனாலும் கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பயம் தரும் நம்பிக்கை தேவன் தமது வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார் என்ற உறுதியை தருகிற விசுவாசத்தின் பயிற்சி. இந்த விசுவாசத்திற்கு ஒரு பயிற்சி தேவை. தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார் என்று நாம் உறுதியாய் நம்ப வேதம் தரும் நம்பிக்கை அதுதான். கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை என்னவென்று பவுல் சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 36 முதல் 39 வரை வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலை போல அத்தனை பாடுகள் பட்ட ஒருத்தரும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் சொல்லுகிறார், எல்லாம் லிஸ்ட் பண்றார். மறந்து போகாம அவ்வளவு அழகாளி இருக்கிறார் ஆவியானவர் நமக்காக. எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். He was very sure. அவருக்கு அந்த நிச்சயம் உண்டு. நம்முடைய நம்பிக்கை, நாம் கிறிஸ்துவின் அன்பில் இருந்து பிரிக்கப்பட மாட்டோம். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எதுவும் வரலாம், கொரோனா வரலாம், அதை தொடர்ந்து எத்தனையோ பிரச்சனைகள் நமக்கு ஏற்படலாம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறார், ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை. அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எப்போதும் நம்மில் அன்பு கூறுகிற கர்த்தர். அவருடைய அன்பிலிருந்து எதுவும் நம்மை பிரிக்க மாட்டாது. ஆமேன், ஹல்லேலூயா. கடைசியாக மல்கியா என் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. 2வது வசனத்தை படிங்க. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. நீதியின் சூரியன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறார். இந்த இக்கட்டான சூழ்நிலையில், இந்த நெருக்கடியான நேரத்தில், இந்த பலவீன நேரத்தில், இன்று ஒன்று செய்ய முடியாது என்று உனக்கு தோன்றினாலும் நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்கும். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? என் நாமத்துக்கு பயந்திருக்கிற, கர்த்தருக்கு பயப்படுகிற உங்கள் மேல், அந்த பரிசுத்த பயம் உங்களோடு இருந்தால், உங்களுக்குள் இருந்தால், நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும். பவுல் 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில், 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனத்தில் எழுதுகிறார், பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே
பூரணப்படுத்த கடவோம். அல்லேலூயா. நமக்குள் தேவ பயம் வேண்டும், அப்போது பரிசுத்தம் உண்டாகும், அது பூரணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தத்திற்கு நம்மை அழைத்த தேவன் அந்த தேவ பயத்தை நமக்குள் பூரணப்படுத்தி அதை பெற்றுக்கொள்ள வாய்ப்பளிக்கிறார். ஆண்டவர் சொன்னார், இது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன். அல்லேலூயா. பயப்படாதீர்கள். இயேசு சொன்ன கடைசி வார்த்தை, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன். தைரியமாக இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. Glory to God. Thank you Lord. தலை வணங்கி பாடலை பாடும்போது ஒப்பு கொடுத்து அதை அனுபவிக்க தேவனாகிய கர்த்தர் உனக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. ஆமென். உன்னை கைவிடவே மாட்டேன். மோசேக்கு சொன்னார், யோசுவாவுக்கு தேவன் சொன்னார், தம்முடைய பிள்ளைகளோடு எப்போதும் அவர் சொன்னவர், கடைசியாகவும் சொன்னார், பயப்படாத, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு நம்பிக்கையோடு, ஒரு விசுவாசத்தோடு இந்த விஷயத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் உனக்கு சகாயம் செய்வார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அறிகிற ஆண்டவர், உடைய உள்ள திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர், உடைய வேதனைகள் அவருக்கு தெரியும். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அவரை நோக்கி பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நானும் தேவன், நானுக்கு சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. இயற்கையின் பயத்தையும் பாவத்தினால் உண்டாகும் பயத்தையும் நம்மை விட்டு எடுத்து போடுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பயம் நமக்கு தேவையில்லை.
கொரோனா தற்காலிகமானது. இன்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம். எத்தனை நாட்கள், எவ்வளவு நாட்கள், எத்தனை வேதனை. சட்டாண்டியே இல்லை ஆண்டவரே. என்ன செய்வதென்று யாருக்கும் தெரியவில்லை ஆண்டவரே. அது நிச்சயமாக மறைந்து போகும். அல்லேலூயா. இந்த லேசான உபத்திரவம் நீங்கி போகும். ஆமென், ஆமென். பயப்படாதே, பயப்படாதே. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்போது முன்னோடு இருக்கட்டும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அந்த பரிசுத்த பயத்தை தனக்குள் உடையவன். எதற்கும் பயப்பட தேவையில்லை. காரணம், அவன் எந்த பாவமும் செய்ய மாட்டான், அவன் மீற மாட்டான். அவன் அரசாங்கத்துக்கு, அவன் போலீஸுக்கு, சட்டத்திற்கு எதுவும் அவன் பயப்பட தேவையில்லை. காரணம், எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிவான். தேவ மனுஷன், தேவனுக்கு பயப்படுகிறவன். எனவே ஆண்டவர் அந்த பயத்தை எப்போதும் நமக்குள் இருக்க வேண்டும் என்று நமக்குள் வைத்திருக்கிறார். விழுந்து போன மனிதன் இயற்கையாக அதை பெற்றுக்கொள்ள முடியாது, தானாக பெற்றுக்கொள்ள முடியாது. அதற்காக ஆண்டவரே அந்த பயத்தை நமக்குள் வைத்திருக்கிறார். மற்ற 2 பயங்களையும் நம்மை விட்டு அகற்றி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்குள் வைத்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. நான் எங்கே இருந்தாலும், எதை செய்தாலும், எப்படி இருந்தாலும் உமக்கு பயந்து ஜீவிக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த பயத்தினால் உண்டாகும் நம்பிக்கை, அந்த பயத்தினால் உண்டாகும் விடுதலை ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக கிருபையுள்ள கருத்து. ஆண்டவரே, ஒரு விசை கூட எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தை ரட்சியும் ஆண்டவரே, தேசத்தை ரட்சியும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தையும் நீ நேசிக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாட்களில் அதிகமாக தேசத்தை பற்றி நினைக்க, ஜெபிக்க எங்களுக்கு தந்திருக்கிற சாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். இந்தியாவை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். சென்னையை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் இருக்கிற பகுதிகளில் இருக்கிற கட்டுக்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக தாவே ஸ்தோத்திரம். உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கே இருக்கிற ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய நண்பர்கள், குடும்பங்கள் ஒவ்வொருவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் ஆங்காங்கே ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வதாக. ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம், திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய தயவுள்ள கரம் ஒவ்வொன்றின் மேலும், ஒவ்வொருவர் மேலும் இருப்பதாக. தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரை நீடித்திருப்பதாக. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன அறிவிப்பு. நான் கடந்த இந்த ஷட் டவுன் நாட்களில் ஒரு தியானத்தை கூறி வந்தேன். இந்த கடந்த வாரத்தில் அது இல்லாமல் இருந்தது. நாளை முதல், திங்கள் முதல் 11ஆம் தேதி திங்கள் முதல் அந்த தியான செய்தி காலையில் வரும் 6 மணிக்கு வரும். கேட்க தவறாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய கிருபையுடனே. போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய கிருபை
துதிப்பேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. நம் கால்களை கண்மலையின் மேல், நம் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்திய நீதம் நம்மை வழி நடத்தும். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன்.